வேலையை விட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போனோம் இன்றைக்கி சனிக்கிழமை. நான் இங்கே வந்து பல மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் கோயிலுக்கு போகணுன்னு எனக்கு தோணுது. 2 நாளாக என்னன்னு தெரியல, எனக்கு கோயிலுக்கு போகணுன்னு தோணுது. அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். கிளம்பியாச்சு, நடந்து போயிட்டுருக்கோம். முதல்ல அங்கே போயிட்டு மெயின் ரோடு வந்தாச்சு. வந்ததுன்னா அப்படியே பஸ் ஏறி அப்படியே போக வேண்டியதுதான். வேலைக்கெலாம் போயிட்டு வந்தேன்னா போர் அடிச்சதுன்னா இங்கே தான் வருவேன். நேராக கிளம்பி ரோட்டுக்கு வந்துடுவேன். ரோட்டுக்கு வந்து அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 1/4 மணி நேரமோ உட்காந்து இதோ லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், க்ரீன் கலர், அதான் பஸ் ஸ்டாண்ட். அவ்வளோதான். பஸ் ஏறி கோயில்கிட்ட வந்துட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா தான் இருக்குது. உள்ளே போகிறேன், நல்லா ஒரு பக்தியாக தான் இருக்குது. உள்ளே நல்ல ஒரு ஃபீல் இருக்குது, நல்ல பக்தியாக. நல்ல வேளை முன்னாடியே போயிட்டேன். க்யூ வந்து அம்மா பெருசு இருக்குது. சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து வெளியே பார்த்தா அவ்வளோ நீட்டு இருக்குது க்யூ மட்டும். எப்படியோ நான் கொஞ்சம் பிஃபோராக யோசித்து வந்ததுனால சாமியை பார்த்துட்டேன். வந்து தூங்கியிருந்தேன்னா பார்த்துருக்க முடியாது. சாமி வந்து இந்த மலைக்கு கீழே வந்து இருக்குது. நல்லா குடஞ்சி அது உள்ளே நரசிம்மர் இருக்கார் உள்ளே. நல்லா பார்க்க நல்லா கண்குளிர இருந்துச்சு. இது நான் கூட கோவில் வந்து சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் மலை இருக்குது உள்ளே. நான் இந்த மாதிரி இருக்கலாம்னு எதிர்பார்க்கல. மலை இருக்குது உள்ளே. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. உள்ளே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல. ஃபோன் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் வெளியே எடுக்க முடியல. அதனால் வந்து உள்ளே வந்து மூலஸ்தானத்தை நம்மளால் பார்க்க முடியல. நல்லா இருந்தது, ஆனால் விசிபிளாக நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. நாம் ஏதோ கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆனதுனால க்யூக்கெலாம் முன்னாடி சீக்கிரமாக போயிட்டோம். ஆனால் மலைலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஸ்டெப்ஸு கீழேருந்து ஏறி மலை மேலே ஏறி அந்த பக்கமாக போகுது. கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. இந்த ஏறி இறங்க ஒரு நல்ல ஃபீல் தான், ஆனால் ஓகே தான். இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. நம்ம இந்த கோயிலை வந்து நம்ம நல்லா பார்க்கலாம், எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு இந்த கோவிலை பார்க்கலாம். நான் லாஸ்ட்டாக திருப்பதி போயிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்குனப்போ. எனக்கு ஏறி இறங்குனப்போ அந்த திருப்பதி ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த பக்கம் ரைட்டில் வந்து பார்த்தோம்னா கடைலாம் இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அன்னதானம் போடுறாங்க. ஆனால் அன்னதானம் வந்து பார்த்தோம்னா தான். அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இருக்குது, வெண்பொங்கல் இருக்குது, சக்கரை பொங்கல் இருக்குது, கேசரி இருக்குது, லெமன் ரைஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் பே பண்ணி தான் வாங்கிக்கணும். நான் வந்து கேசரி வாங்கி ட்ரை பண்ணேன். ஓகே, நல்லா ஜாஸ்தி சுகர். ஆனால் டோக்கன் கொடுத்துட்டு வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. நல்லா கோவிலுக்கு வந்தோம். எனக்கு ஒரு என்னான்னு தெரியல, எனக்கு 2, 3 நாளாகவே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. எப்படியோ வந்து பெருமானை பார்த்துட்டு போயிட்டேன், சாமி.